காலை வணக்கம். வார்டு 1, 2 அப்படின்லாம் நான் பிரிக்க விரும்பல. என்னுடைய அன்பு சகோதரிகள், அன்பு சகோதரர்கள் இந்த பக்கம் நிக்கிறீங்க. என்ன நினைக்கிறேன், என்னை சுத்தி பாருங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எங்க பாஸ்கர் அண்ணனும் இருக்கிறாரு, சரவண அண்ணனும் இருக்கிறாரு, பூகல ரவி அண்ணனும் இருக்கிறாரு, வெற்றிவேல் அண்ணனும் இருக்கிறாங்க. அந்த பக்கம் எங்க எம்எல்ஏ அண்ணன் வெங்கடேஸ்வரன் அண்ணன் இருக்கிறாரு, எங்க மதிப்பிற்குரிய TKR அண்ணன் இருக்கிறாங்க. கீழே வந்து பாரி எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த அண்ணன் இருக்கிறாங்க. எல்லாருமே என்னை சுத்தி இருக்கிறாங்க. அதே சமயம் எனக்கு முன்னாடி நிற்பதெல்லாம் நீங்க எல்லாரும் இப்ப பேசினாங்க, அம்மா நீங்க உங்க ஊருக்கெல்லாம் போன் போட்டு பேசுங்க, பாப்பிரெட்டிப்பட்டிக்கு பேசுங்க, குடும்பத்துல எல்லாருமே அங்கங்க இருப்பாங்கன்னு. நானும் உங்க வீட்டுக்கு கொடுப்பேன்னாதான் நான் இங்க வந்திருக்கிறேன். இதே ஊர்லதான் நானும் எப்பயுமே இருந்திருக்கிறேன். இங்க நிக்கிறத விட அங்க நிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட நிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப விருப்பப்படுவேன். ஏனென்றால் நம்ம அண்ணனுங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டம், அது தெரியாம இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இங்க எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவுன்சிலர்களாக இருப்பாங்க, சேர்மனாக இருப்பாங்க, எல்லாமே செய்திருப்பார்கள். ஆனா நம்ம மனசுக்குள்ளேயும் சில விஷயங்கள் குறைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக தான் நம்ம வாழறோம். வேற யாருக்குமா வாழறோம்? நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்ம பசங்க நம்ம கண்ணெதிர்க்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சந்தோஷமா வாழணும் தான் நம்ம பாடுபடுறோம். அவங்க வாழ்க்கைக்காக தான் இன்றைக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் ஒன்றிணைஞ்சு, என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்குது. போதை பழக்கம் இருக்கா இல்லையம்மா? போதை பழக்கம் எல்லா ஊர்லயும், கிராமத்துக்கு போனா இருக்கு, இது டவுன். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிகமாக இருக்கும். கடையில சாக்லேட் கிடைக்கிற மாதிரி போதை பழக்கமும் பாக்கு போட்டுல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம நம்மளுடைய எடப்பாடியார், மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சியை மறுபடி கொண்டு வர வேண்டும். புரட்சி தலைவி அம்மா வந்து எதுக்காக நின்னாங்க? அவங்க நின்னது பெண்கள் பாதுகாப்புக்காக. ஆனா இன்னைக்கு அந்த பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதானே. எந்த ஊர்லயே தைரியமா போக முடியுதா? எல்லாரும் எத்தனை பேர் பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிறீங்க? கைய தூக்குங்கம்மா. என்ன எல்லாருக்குமே ஆம்பளை பசங்க தானா? எனக்கும் பெண் குழந்தைகள் பேத்திங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறோம், அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். படிப்புக்கு போகும்போது பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். டவுன்லயாவது பரவாயில்ல, கிராமத்துல எல்லாம் ஒரு பஸ் வருது, அதுவும் அந்த ஏரியாக்கு போயிட்டு வரும்பொழுது எப்படி வருவாங்க? ஏதாவது கடையை தாண்டி வருவாங்களா? யாராவது நடுவுல நின்று பசங்களை வம்பு கிழிப்பாங்களா என்ற பயத்தோட தான் நம்ம பசங்களை வேலைக்கு அனுப்புறோம், படிப்புக்கு அனுப்புறோம். அந்த பயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். இந்த போதை பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் இந்த கெட்ட பழக்கத்தையும் தமிழ்நாட்டுக்கிட்ட ஒழிச்சே ஆக வேண்டும். அதற்காக தான் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில 40 வருஷமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை எதுக்காக? பெண்கள் பாதுகாப்புக்காக. அதே சமயம் நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனா வேலைக்கு எங்க போறாங்களா? வேலை இருக்கா? கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற பகுதியை சுத்தமா வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பட்டா வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பசங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது என்பது அரசாங்கத்துடைய கடமை. நல்ல குடி தண்ணீர் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அது எதையுமே இவங்க செஞ்சிருக்கிறாங்களா? குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது. எல்லா திட்டமும் பாதியில நிறுத்திட்டாங்க. உபரி நீர் திட்டமா இருக்கட்டும், கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், 5 வருஷமா அதை எதுவும் கையிலே எடுக்கல. அப்ப எந்த தண்ணியை புடிச்சு நம்ம வாழறது? தருமபுரி மாவட்டத்தை அவங்க பழி வாங்குறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொல்றாங்க? மகளிருக்கு சிறப்பு திட்டங்கள் என்னன்றா, ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு என்ன கொடுக்கணும். அதே சமயம் தேர்தல் முடிந்தவுடன் 10,000 ரூபாய் எல்லாருடைய வங்கி கணக்கிலும் செலுத்தப்படும். உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும். கல்வி கடன், படிப்புக்காக வாங்கிய கடன் அனைத்தும் தள்ளுபடி. பயிர்க்கடன், விவசாயத்துக்காக வாங்கின கடன் அனைத்தும் தள்ளுபடி என்ற வாக்குறுதிகளை அண்ணன் கொடுத்திருக்கிறாரு. அதே சமயம் விலையில்லா ஃப்ரிட்ஜ், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர், இதெல்லாம் பற்றாக்குறை, இதெல்லாம் ஒருத்தருக்கும் தேவை. மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள். அதையெல்லாம் உங்களுக்கு சேரணும்னா நீங்க ஆட்சி மாற்றம், அதுதான் நீங்க முதல்ல யோசிச்சு போடணும். அதுக்காக தான் மாம்பழ சின்னத்துல நான் இந்த பகுதியில வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். மாம்பழ சின்னம் பாத்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம் மாம்பழம். அதே போல தருமபுரி மருத்துவ கல்லூரி, நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, பக்கத்துலதான் இருக்கு. தருமபுரி மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் தான் மாம்பழம். இன்னும் நிறைய திட்டங்களை, இந்த சிப்காட்டை கொண்டு அங்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். சிப்காட் இடம் பாத்துருக்கீங்களா? இடம் மட்டும் இருக்கும், போர்டு தான் இருக்கும். ஆனா அங்க ஒரே ஒரு தொழிற்சாலை கிடையாது. ஒரு தொழிற்சாலை இருந்தா நம்ம பசங்க வேலைக்கு போவாங்க. நீங்களே கூட எல்லா மகளிரும் நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனா வேலை கிடைக்கல. வேலை வாய்ப்பு வேணும்னா சிப்காட்ல தொழிற்சாலைகள் வர வேண்டும். அங்க போய் வேலை செய்தா நம்ம சுயமா கௌரவமா ஒரு 10 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். யார போய் கேக்குறதா இருக்குதா?
இல்ல யாரா கொடுத்தாதான் உண்டு, அண்ணன் தம்பி கொடுக்கணும், இல்ல வீட்டுக்காரர் கொடுக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம கையில ஒரு உரிமையோ ஒரு பொருளாதார சுதந்திரமோ எதுவுமே இல்ல. அதற்கு இந்த மாதிரி சிப்காட் தொழிற்சாலைகள்லாம் வந்தா நாம் மட்டுமல்ல, நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுக்காக தான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சிப்காட்டை கொண்டு வருவதற்கும், குடிக்க நல்ல தண்ணீர் கொடுப்பதற்கும், இந்த போதை மது பழக்கத்தை ஒழித்து தமிழ்நாட்டை சுத்தமாக ஆக்க வேண்டும், நல்ல ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக தான் போராடுறோம். இங்க எத்தனையோ பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். சுமூகமாக அவர் தீர்க்கணும்ல. மக்களுக்காக தானே அதெல்லாம் கொண்டு வராங்க. நீங்க கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட கொண்டு வராங்க. நல்ல அதுக்கு சுமூகமான எல்லாருக்கும், ஒரு நோயாளிகள் வர்றாங்க, இல்ல வெளியூர் போறவங்க வராங்க, இல்ல படிக்கிறதுக்கு பெண்கள் வர்றாங்க, குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பேருந்து நிலைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியா எடுத்து நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். வாய்ப்பு கேட்கிறோமா? மாம்பழ சின்னத்துல உங்களுடைய வாக்கை போடுமாறு கேட்டு அன்போடு உங்க வீட்டு பெண்ணாகவும் உங்க வீட்டு சகோதரியாகவும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். எங்க அண்ணன் நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, எங்க எம்எல்ஏ அண்ணன் இந்த பகுதியில. அவருடைய வேலையெல்லாம் நிறைய எனக்கு சொல்லுவாரு. உங்க வழிகாட்டுதலோட இன்னும் நிறைய செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.